மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மொழிப்பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 வகையான காலங்கள். அந்த காலங்களை அறிந்து பயன்படுத்துதல், கட்டங்களை நிரப்புதல், பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுதல், மொழியோடு விளையாடு என்பதில் குறுக்கெழுத்து புதிர், குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புதல், இவற்றை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய பாடப்புத்தகத்தில் எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அவற்றை தெளிவுற எழுதி கொள்ளுங்கள், எவ்வித பிழையுமின்றி. இன்று நாம் காண்பது இயல் 2, ஓதுவது ஒளியேல். ஓதுவது ஒளியேல் என்ற இயலை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். இந்த இயலை கற்பதனுடைய நோக்கம், கல்வியே அனைத்திற்கும் அடிப்படை என்பதை உணர்தல். கல்வியே அனைத்திற்கும் அடிப்படை என்பதை உணர்வது. கல்விதான் அனைத்திற்கும் அடிப்படை. எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக இருப்பது கல்வி என்பதை உணர்ந்து கொள்வது. எளிய பாடல்களை, மிக எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களை சீர்பிரித்து படித்து பொருள் புரிந்து கொள்ளுதல். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களுள் எளிய பாடல்களாக இருக்கின்றது என்றால் அவற்றை சீர்பிரித்து அவற்றை படித்து அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய திறனை பெறுவது. கதை படிக்கும் ஆர்வத்தை உருவாக்குதல். அடுத்து கதைகளை படித்தல். கதைகளை படித்தறிந்து கொண்டு அந்த கதைகளை படிக்கக்கூடிய ஆர்வத்தை மேலும் வளர்த்து கொள்வது. மொழியில் உள்ள எழுத்துகள், சொற்கள் ஆகியவற்றின் கட்டமைப்பை அறிந்து பயன்படுத்துதல். மொழிகளில் இருக்கக்கூடிய எழுத்துகள், நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துகள், சொற்கள் இவற்றினுடைய கட்டமைப்பு, அவை எவ்வாறு உருவாக்கப்பட்டு இருக்கின்றன என்ற கட்டமைப்பை அறிந்து அவற்றை பயன்படுத்துவது. இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கல்வியே அனைத்திற்கும் அடிப்படை என்பதை உணர்ந்து கொள்வது. எளிய பாடல்களை சீர்பிரித்து படித்து பொருள் புரிந்து கொள்ளுதல். கதைகளை படிக்கக்கூடிய ஆர்வத்தை உருவாக்குதல். மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துகள், சொற்கள் ஆகியவற்றினுடைய கட்டமைப்பை அறிந்து பயன்படுத்துதல். இவற்றை பற்றித்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? அதில் முதலில் நாம் காண்பது இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தமிழ் கல்வி நம்முடைய தாய்மொழி கல்வியானது, தமிழ் கல்வியானது இன்பம் நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த இன்பத்தமிழ் கல்வியை நாம் கற்றால் எத்தகைய நிலையானது நமக்கு ஏற்படும் என்பதனை பற்றித்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய பாடலில் அவற்றை தெளிவுற விளக்கியிருக்கின்றார்.
அவற்றை காண்போமா மாணவர்களே? நன்றி. பாரதிதாசன். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் 29/4/1891 புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்தார். 29/4/1891 கனகசபை லக்குமி அம்மையார் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர் பாரதிதாசன் அவர்கள். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் அண்மையில் வாழ்ந்து மறைந்த ஒரு பெரும் கவிஞர். இவர் இளமையிலேயே தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்து கவி பாடுகின்ற திறன் பெற்றிருந்தார். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புதுச்சேரியில் தங்கியிருந்தார். அப்பொழுது அவருடன் இவர் நெருங்கி பழகினார். பாரதியாரால் மிகவும் பாராட்டப்பட்டார் பாரதிதாசன் அவர்கள். பாரதியார் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்ற தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று இவர் மாற்றிக்கொண்டார். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என்று பன்முக ஆற்றல் கொண்டவராக விளங்கினார் பாரதிதாசன் அவர்கள். இவருடைய பாடல்கள் புரட்சி கருத்துக்கள் உடையவையாக இருக்கும். அதனால் இவர் புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுகின்றார். பாவேந்தர் என்றும் இவரை பாராட்டுவார்கள். தமிழ்மொழி, தமிழினம் என்பனவற்றை உயிர் மூச்சாக கொண்டு இவர் ஆற்றிய தொண்டுகள் அளப்பரியது. கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் இவர் வல்லவராக இருந்தார். பாரதிதாசன் கவிதைகள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, இசையமுது, குறிஞ்சித்திட்டு, தமிழியக்கம், மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், எதிர்பாராத முத்தம் முதலிய கவிதை நூல்களை இவர் இயற்றியிருக்கின்றார். நாடகங்களையும் உரைநடை நூல்களையும் இவர் எழுதியிருக்கின்றார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்ற நாடக நூலிற்கு 1970 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. அதேபோன்று 1946 அமைதிக்கான ஊமை தங்கக்கிளி என்ற விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் குயில் என்ற கவிதை இதழையும் நடத்தி வந்தார். தந்தை பெரியார் அவர்கள் இவரை புரட்சி கவிஞர் என்றும், பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி கவி என்றும் சிறப்பித்து கூறுகின்றார்கள். இவருடைய சிறப்பினை போற்றும் விதமாக தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாரதிதாசன் விருது என்ற விருதை வழங்கி வருகின்றது. அதேபோன்று இவருடைய பெயரில் திருச்சி மாநகரத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகமானது இயங்கி வருகின்றது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 21/4/1964 இயற்கை எய்தினார். பாரதிதாசன் கவிதைகள் என்ற தொகுப்பில் இருந்து தமிழ்ப்பேறு என்னும் தலைப்பில் உள்ள ஒரு பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை காண்போம் மாணவர்களே. தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 26 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. இன்பத் தமிழ் கல்வி. பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது எனச் சிந்தித்தார். பாரதிதாசன் அவர்கள் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்பதற்காக
ஒரு தாளையும் எழுதுகோலையும் எடுக்கின்றார். கையில் எடுத்த பிறகு சரி, எதனை பற்றி எழுதலாம், எதனை மையமாக வைத்து கவிதை எழுதலாம் என்று சிந்திக்கின்றார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. வானம், ஓடுகின்ற ஓடை, அடர்ந்திருக்கக்கூடிய காடு, மெல்லியதாக வீசக்கூடிய இளந்தென்றல் காற்று, கண்ணை கவரக்கூடிய மயில் போன்ற இயற்கை பொருள்கள் அனைத்துமே அவருடைய கருத்தை கவர்கின்றன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்துச் சுவைப்போம். இந்த இயற்கை பொருள்கள் அனைத்துமே அவருடைய கருத்தினை கவர்ந்தாலும் புரட்சி கவிஞராக போற்றப்படுகின்ற பாவேந்தர் தமிழர்களினுடைய இன்னலை தீர்க்கக்கூடிய, தமிழர்களினுடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வழி ஒன்றை தன்னுடைய கவிதையில் அவற்றை படைத்தார். அந்த வழியானது என்ன என்பதை நாமும் படித்து சுவைப்போம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வானம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிரன்பினை சித்திரம் செய்க என்றார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிரன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்கப் பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல்வுயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கோவின என்னை இவற்றிடையே. சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்கப் பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல்வுயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. பாடல் புரிந்த தமிழர்களே, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்கப் பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல்வுயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. நன்றி. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட. ஏடு எடுத்தேன், ஒரு ஏட்டினை, ஒரு தாளினை எடுத்தேன். இதற்காக கவி ஒன்று வரைந்திட, ஒரு கவிதை ஒன்று எழுத வேண்டும்
என்பதற்காக ஒரு ஏடு ஒன்று நான் எடுக்கின்றேன். என்னை எழுதென்று சொன்னது வான். என்னை எழுதென்று சொன்னது வான். என்னை கவிதையாக எழுது. என்னை வைத்து ஒரு கவிதை எழுது என்று எது சொன்னதாம்? வானம். வானம் கூறியதாம். என்னை ஒரு கவிதையாக நீ எழுது அப்படின்னு வானம் சொல்கின்றது. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியந்தீட்டுக என்றுரைக்கும். ஓடையும், அங்கு செல்லக்கூடிய நீரோடையும், தாமரை பூக்களும், தாமரை மலர்களும் தங்களின் ஓவியந்தீட்டுக, எங்களை கவி ஓவியமாக, சொல் ஓவியமாக எங்களை நீங்கள் தீட்டுக என்று அவரிடம் சொல்கின்றதாம். இது நீரோடையும் தாமரை மலர்களும். அங்கு ஓடக்கூடிய நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுங்கள் என்று சொல்கின்றதாம். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். காடும், காடுகளும், கழனியும், கழனி என்பது வயல், காடுகளும் வயல்களும், கார்முகிலும், கார்முகில் என்பது மழை மேகம், கருநிறம் கொண்ட மழை மேகங்களும் அவர் முன்னால் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். அவருடைய கண்களை கவர்ந்து அவருடைய கவிதையில் இடம்பெற வேண்டும் என்று எத்தனிக்கும், முயற்சி செய்கின்றன. எவை? காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் அவருடைய கண்களை கவர்ந்து அவருடைய கவிதையில் இடம்பெற வேண்டும் என்று அவை முயற்சி செய்கின்றன. ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம், ஆடுகின்ற மயில் போன்ற, மயிலுக்கு நிகரானவர்களாக, மயிலுக்கு சமமானவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் உயிர் அன்பினை, எங்களுடைய அன்பினை சித்திரம் செய்க, சித்திரமாக, ஓவியமாக வரைக என்று சொல்கின்றன. கவிதை ஒன்றை எழுதுவதற்காக ஏடு ஒன்றை எடுக்கின்றார். அப்படி எடுத்த உடனேயே என்னை கவிதையாக எழுதுங்கள், என்னை கவிதையாக நீங்கள் எழுதுங்கள் என்று வானம் சொன்னது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுங்கள், எங்களை கவி ஓவியமாக தீட்டுங்கள் என்று சொன்னது. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் அவருடைய கண்களை கவர்ந்து அந்த கவிதையில் இடம்பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றன. ஆடுகின்ற மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுங்கள், உயிருக்கு நிகரானதாக இருக்கக்கூடிய அன்பினை குறித்து ஒரு கவிதை எழுதுங்கள் என்று சொல்கின்றார்கள். இதுதான் அந்த முதல் பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மலர்களே? அடுத்து இரண்டாவது, சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். சோலை குளிர்தரு தென்றல், சோலையினுடைய குளிர்தரு தென்றல், குளிர்ந்த தென்றலானது வந்தது. சோலையினுடைய இதமான குளிர்ச்சியை தரக்கூடிய தென்றல் அங்கே வருகின்றது. வந்து பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். பசுமையான தோகையை உடைய
மயில் அங்கே வருகின்றது. அதனை அடுத்து அன்னம் வருகின்றது, அன்னப்பறவை. பசுமையான தோகையை உடைய மயிலும் வருகின்றது, அன்னப்பறவையும் அங்கே வருகை தருகின்றது. மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்கப் பெறுதி காட்சி தரும். மாலை பொழுதினில், மாலை பொழுதில், மாலை நேரத்தில், மேற்றிசையில், மேற்கு திசையில், மாலையில் மேற்கு திசையில் விழும், மறைகின்ற, மாலை நேரத்தில் மேற்கு திசையில் மறையக்கூடிய மாணிக்கப் பெறுதி, மாணிக்கத்தைப் போல, மாணிக்கத்தைப் போல ஒளி வீசுகின்ற பருதி, பருதி என்பது கதிரவன். மாணிக்கத்தைப் போல ஒளி வீசுகின்ற கதிரவனினுடைய காட்சியானது அங்கே என்னையும் பாடுங்கள், என்னையும் கவிதையாக பாடுங்கள் என்று காட்சியளிக்கின்றதாம். மாணிக்கத்தைப் போல ஒளியை வீசி மாலை நேரத்தில் மேற்கு திசையில் மறையக்கூடிய கதிரவனும் அங்கே வந்து என்னையும் கவிதையாக எழுதுங்கள் என்று காட்சியளிக்கின்றதாம். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக. வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக. வேலை சுமக்கக்கூடிய, வேலை ஏந்தக்கூடிய வீரர்கள், வேலேந்திய வீரர்கள், வேலேந்தி போரிடக்கூடிய வீரர்களினுடைய தோள்களானது உயர் வெற்பென்று, வெற்பு என்றால் மலை, மலை போன்ற எங்களுடைய தோள்களினுடைய அழகினை எழுதுங்கள், மலை போன்ற எங்களுடைய தோள்களினுடைய அழகினை பற்றி நீங்கள் கவிதை எழுதுங்கள் என்று சொல்கின்றார்கள். யார்? வேலேந்திய வீரர்கள், வேலை ஏந்தி கொண்டு போரிடக்கூடிய வீரர்கள் மலையை போன்று காட்சி தரக்கூடிய எங்களுடைய தோள்களினுடைய அழகினை நீங்கள் கவிதையாக எழுதுங்கள் என்று சொல்கின்றார்கள். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவ்வாறு இந்த அழகிய காட்சிகள் எல்லாமே பெருந்திரளாக வந்து, மலைமலையாக பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுக என்று சொன்னது. என்னை கவிதையாக எழுதுங்கள், என்னை கவிதையாக எழுதுங்கள் என்று இவை அனைத்தும் வந்து சொன்னதாம். சோலையினுடைய குளிர்ந்த தென்றல் அவரை நோக்கி வருகின்றது. பசுமையான தோகையை உடைய மயில் வருகின்றது, அன்னம் வருகின்றது. மாணிக்கத்தைப் போல ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறையக்கூடிய கதிரவனும் காட்சியளிக்கின்றான். வேலேந்திய வீரர்களும் மலை போன்ற எங்களினுடைய தோள்களின் அழகினை நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்கின்றார்கள். இப்படி இந்த அழகிய காட்சிகள் அனைத்துமே பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு அவரிடத்தில் கூறுகின்றன. இதுதான் அந்த இரண்டாவது பாடலினுடைய பொருளானது. எவையெல்லாம் வருகின்றது? கவிதை எழுதுவதற்காக ஒரு ஏட்டினை எடுத்தார். என்னை கவிதையாக எழுதுங்கள் என்று வானம் சொன்னது. உடனே நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்று சொன்னார். உடனே காடும் வயலும் கருநிற மேகங்களும் அவருடைய கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெறுவதற்கு முயற்சி செய்தன. ஆடுகின்ற மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுங்கள் என்று சொன்னார்கள். சோலையினுடைய குளிர்ந்த தென்றல் வந்தது. பசுமையான தோகையை உடைய மயில் வந்தது. அன்னப்பறவையும் வந்தது. மாணிக்கம் போல ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறையக்கூடிய கதிரவனும் காட்சியளித்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களுடைய தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வாறு அழகிய காட்சிகள் அனைத்துமே பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு அவரிடத்தில் கூறியது. புரிந்தத மலர்களே? நன்றி.
இன்னலிலே இன்னலிலே தமிழ்நாட்டினே உள்ள இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டாள். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். பாடல் புரிந்தது அமரர்களே. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். நன்றி. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள இன்னலிலே இன்னல் இன்னல் என்பது துன்பம். துன்பத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினிலே உள்ள துன்பத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய என் தமிழ்நாட்டு மக்கள். துன்பத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய என் தமிழ்நாட்டு மக்கள் துயின்றிருந்தார். துயின்றிருந்தார் என்றால் உறங்கியிருந்தார். துன்பத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய என் தமிழ்நாட்டு மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எதில்? அறியாமை என்பதில் உறங்கி கிடக்கின்றார்கள். துன்பத்தில் கிடக்கக்கூடிய என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னதோர் காட்சி, அன்னதோர் அப்படி ஒரு காட்சியானது இரக்கமுண்டாக்கி என்னுடைய மனதில், அப்படி ஒரு காட்சியானது என்னுடைய மனதில் இரக்கத்தை உண்டாக்கி ஆவியில் வந்து கலந்ததுவே. ஆவியில் என்னுடைய உயிரில் வந்து கலந்து விட்டது. அந்த காட்சியானது துன்பத்தில் கிடக்கக்கூடிய என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் உறங்கி கிடக்கின்றார்கள். அந்த காட்சியானது என்னுடைய மனதில் வந்து இரக்கத்தை உண்டாக்கி என்னுடைய உயிரில் கலந்து விட்டது. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர். இன்பத் தமிழ் கல்வி, அந்த துன்பம் நீங்க வேண்டுமென்றால், அந்த துன்பமானது அவர்களிடத்திலிருந்து நீங்க வேண்டுமென்றால் இன்பம் தமிழ் கல்வி, அந்த இன்பத் தமிழ் கல்வியை யாவரும் கற்றவர், அனைவருமே கற்றுவிட்டார்கள் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டாள். இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் அனைவரும் என்ற நிலை ஏற்பட வேண்டும். அந்த துன்பமானது, அந்த துன்பத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய என்னுடைய மக்கள் அறியாமையால் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த துன்பம் அவர்களிடத்திலிருந்து நீங்க வேண்டுமென்றால் அனைவருமே இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்ற நிலை ஏற்பட வேண்டும். அத்தகைய நிலையானது ஏற்பட்டுவிட்டதென்றால் துன்பங்கள் நீங்கும். அவர்களுடைய வாழ்வில் துன்பங்களானது நீங்கிவிடும். சுகம் வரும், சுகம் ஏற்படும். நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும். அவர்களுடைய நெஞ்சில், உள்ளத்தில் தூய்மை உண்டாகும். வீரம் வரும், வீரமும் வரும். அந்த துன்பம் நீங்க அனைவருமே இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்ற நிலையை ஏற்பட வேண்டும்.
அந்த நிலை ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உள்ளத்தில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும் என்று சொல்கின்றார் பாரதிதாசன் அவர்கள். இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள எந்தமிழ் மக்கள் துயின்று இருந்தார். ஆனால் துன்பத்தில் கிடக்கக்கூடிய என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையால் உறங்கி கிடக்கின்றார்கள். அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என்னுடைய உயிரில் வந்து கலந்து விட்டது. அந்த துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்ற நிலை ஏற்பட வேண்டும். அந்த நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது இன்பத்தமிழ் கல்வி என்ற பாடலை பற்றி பார்த்தோம். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநீர மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது. பசுமையான தோகையை உடைய மயில் வந்தது. அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகளெல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 26 மற்றும் 27. பக்கம் எண் 26இல் இன்பத்தமிழ் கல்வி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 27இல் நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் பக்கம் எண் 28. பக்கம் எண் 28இல் மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது. முதல் வினா, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதனை கூறினார்? மயில், குயில், கிளி, அன்னம். இதில் எது பெண்களுக்கு நிகராக அவர் கூறியது? மயில். குறித்து கொள்ளுங்கள். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். வெற்பு, காடு, கழனி, புவி. இதில் எது மலையை குறிக்கக்கூடிய சொல்? வெற்பு. அடுத்து மூன்றாவது, ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஏடெடு ஏடெடு குட்டல் தேன், ஏட்டு குட்டல் எடுத்தேன், ஏடு குட்டல் எடுத்தேன், ஏ குட்டல் எடுத்தேன். இதில் எது சரியானது? ஏடு குட்டல் எடுத்தேன், அதுதான் சரியானது. துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. துயின்று குட்டல் இருந்தார், துயில் குட்டல் இருந்தார், துயின்றி குட்டல் இருந்தார், துயின் குட்டல் இருந்தார். இதில் எது சரியானது? துயின்று குட்டல் இருந்தார், அதுதான் சரியானது. அடுத்து 5, என்று குட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்று உரைக்கும், என்றிரைக்கும், என்றரைக்கும், என்றுரைக்கும். இது சரியானது. என்றுரைக்கும், என்றுரைக்கும், அதுதான் சரியானது. குறித்து கொண்டே இருக்கலாம். அடுத்தது பொறுத்துக. கழனி. கழனி என்பது கதிரவன், மேகம், சமம், வயல்
கழனி வயல் 1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். நிகர் கதிரவன் மேகம் சமம் சமம். பருதி கதிரவன் மேகம் கதிரவன். அப்போ முகில் மேகம் 3 4 2 1 குறித்து கொண்டீர்களா? அடுத்தது குருவினா. பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருள்கள் யாவை என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 27 பாடலின் பொருள். பாடலின் பொருளில் 3வது வரி, காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன இருக்கின்றதா? அது குருவினா 1. குறித்து கொண்டு குருவினா 1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து குருவினா 2. தமிழ்மொழி கல்வி பயில்வதனால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். அதற்குரிய விடையானது பக்கம் எண் 27 பாடலின் பொருளில் 3வது பத்தி. 3வது பத்தியில் 4வது வரியில், வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என்பது. அது குருவினா 2. குறித்து கொண்டு குருவினா 2 என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து சிறுவினா. இன்பத்தமிழ் கல்வி பாடலின் மையக்கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக இருக்கின்றதாம். அது பாடலினுடைய பொருள். 3 பத்தியுமே. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்பதில் ஆரம்பித்து நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என்பது வரைக்கும் முழுமையாக சிறுவினா. குறித்து கொண்டீர்களா? இதில் குருவினா 2ஐயும் ஒருமுறை எழுதிக் கொள்ளுங்கள். சிறுவினாவை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினாக்கள் மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.